Hi friends, இன்னைக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் பாட்டில் கேப்பும் பேம்பு ஸ்டிக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று கூட எடுத்துக்கலாம், ரெண்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பாட்டில் கேப்பில் நான் ஹோல் போட்டுக்கிறேன். இது மாதிரி 2 பாட்டில் கேப்லையும் நான் ஹோல் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் போட்ட 2 பாட்டில் கேப்லையும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நான் கீழே மொத்தம் 6 ஸ்டிக்கை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டில் கேப்பை நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட ஒட்டிக்க போகிறோம். நடுவில் ஒட்டும் போது க்ளூ அந்த ஹோலில் படாத மாதிரி அந்த ஹோல் தெரிகிற மாதிரி இது மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீல் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த வீலும் இந்த வீலும் ஒரே டைரக்ஷனில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்காங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரே டைரக்ஷனில் சேமாக இருக்கும். ஸோ சேமாக இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு சைஸ் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். இதுக்கு நீங்கள் பேம்பு ஸ்டிக் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கே நீங்கள் இதை ஃபுல்லும் இது மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லும் இந்த வீல் ஃபுல்லும் நான் ஒட்டிட்டேன். இப்போ இது மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க ஒரே மாதிரி சேமாக இருக்கான்னு. சேமாக இருக்குது. இப்போ நான் நார்மலாக நான் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிக்ஸை விட இது கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். அந்த வீலை இது தாங்கும். அதனால இந்த ஸ்டிக் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். 4 ஸ்டிக்கையும் ஒரே சேம் லென்த்தில் எடுத்துட்டிங்கன்னா தான் மேலேயும் கீழேயும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கிராஸாக ஒட்டும் போதும் சேம் லென்த்தில் எப்படி ஒட்டினீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டிக்கையும் ஒன்றா ஒட்டி கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. எனக்கு ஸ்டிக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கல, இது மாதிரி வளைஞ்ச மாதிரி தான் கிடச்சிது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா தான் பார்க்க இன்னும் லுக்காக இருக்கும். அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பிளாஸ்டிக் பாட்டில் கீழே பாட்டம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது கேப் கூட எடுத்துக்கலாம். இதில் நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்து நான் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன்னா அந்த ஸ்டிக்கை ஒட்டினோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் கீழே கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆட் பண்ணியிருக்கனால. அதனால நம்ம வீலை ரொட்டேட் பண்ணும்போது ஆடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட வெயிட்டையும் இது நல்லா தாங்கும். இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு அந்த ஸ்டிக்கை ஒட்டி இது மாதிரி நான் ஒரு 3 to 4 hours நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ஏதாவது சப்போர்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் செஞ்ச எல்லா வீல்ஸும் எல்லாமே சேம் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிசைன் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டிசைன் பண்ணால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிசைன் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அதே கலர்லேயே விட்டுறலாம். அதே மாதிரி உங்களுக்கு எது மாதிரி டிசைன் பண்ணமோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே டாட் வச்சு டிசைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் அடுத்த வீலையும் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி அதை பண்ணி வச்சுட்டேன். 2 வீலும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ட்ரை பண்ணி வச்சுருந்தாலையும் நான் இந்த 2 பாட்டிலையும் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கணுங்கிறக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 வீலையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கோட லென்த் பார்த்திங்கன்னா இந்த 4 மூடியோட லென்த்து அந்த ஸ்டிக்கோட லென்த் இருக்கணும். இப்படி 4 மூடி சேமாக வச்சிங்கன்னா அதோட லென்த் என்னவோ அதுதான் இந்த ஸ்டிக்கோட லென்த்தாக இருக்கணும். இது மாதிரி மொத்தம் நான் 6 ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 6 ஸ்டிக்கையும் இந்த வீலில் நான் ஒட்டிக்கிறேன். இது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது கொஞ்சம் காயிற வரைக்கும் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா சாயாமல் இருக்கும். சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இது மாதிரி 6 சைடும் நான் ஒட்டிட்டேன். இப்போ அடுத்த வீலில் நடுவில் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 வீலையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது நடுவில் இருக்க ஹோலில் க்ளூ அப்ளை பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்து சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 வீலையும் ஜாயின் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக இருக்கா, அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம் சேம் டைரக்ஷனில் இருக்கான்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. இப்போ இது மாதிரி சேமாக வச்சு நல்லா ஒட்டிடுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பேம்பு ஸ்டிக்லாம் வந்து ஒட்ட போகிறோம். நான் திருப்பி வச்சுட்டு இப்போ வந்து கீழே வந்து நான் அந்த வீலில் ஃபுல்லும் 6 பக்கமும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சின்ன பேம்பு ஸ்டிக்கை வந்து அந்த வீலோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அது காயிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது குயிக்காகவே ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், இது ஃபுல்லுமே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒட்டின ஸ்டிக்ஸ்லாம் வந்து கலர் பண்ணாதனால நான் அதுக்கு வந்து பிங்க் கலரில் கலர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பக்கம் இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நான் ஒரு பேம்பு ஸ்டிக்கு கலர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இதோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் இது 2த்தையும் வந்து இது மாதிரி சப்போர்ட்க்கு 2த்தையும் இது மாதிரி வச்சுட்டு நான் நடுவில் வந்து இந்த வீலை வச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கை நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டல, இதை நார்மலாக அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இது அழகாக ரொட்டேட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டை இது மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ இந்த 2 ஃபோட்டோலையும் 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோம் ஷீட்டை இப்படி நான் ஒட்டிக்கிறேன். ஃபோம் ஷீட்டை கட் பண்ணும்போது சேம் லென்த்தில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கில் இப்படி வச்சுட்டு அந்த ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை ஆகாத மாதிரி நீங்கள் இது மாதிரி பார்த்து அந்த ஃபோம் ஷீட் வந்து ஹூக் மாதிரி வரணும், அது மாதிரி வச்சு நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. இதே மாதிரியே இந்த ஃபுல் ஸ்டிக்லேயும் வந்து நான் ஒவ்வொரு ஃபோட்டோவும் மாற்றி மாற்றி ஒட்டிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக இருந்தால் பார்க்க லுக்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வீட்டிலே இதை ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொட்டேட் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் வந்து அழகாக வந்து இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். யாருக்காவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லைன்னா ஹோம் டெக்கரேஷன் கூட இது மாதிரி ஐடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க ஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் வளைவாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.